அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி. இப்போ சடனாக ஒரு நியூஸ் வந்துச்சு, அதனால் சொல்லணும்னு தோணுச்சு. குரூப் 2 தேர்வுகள் ரத்து. குரூப் 2 மற்றும் குரூப் 2A தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹையர் லெவல், ஒரு ஆஃபீஸர் லெவலுக்கு என்ட்ரிக்கான ஒரு எக்ஸாம் இது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரும்பாக்கத்துலேயும் நந்தனம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ வந்து ஒரு குளறுபடி ஆயிடுச்சு, அதனால் ரத்து பண்ணுறோம் அப்படின்னாங்க. இது டிஎன்பிஎஸ்சியோட வரலாற்றிலேயே ஒரு எக்ஸாம் சென்டருக்குள்ளே ஒருத்தர் உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது துரத்துனது இந்த எக்ஸாமாக தான் இருக்கும். மொத்த தமிழ்நாட்டோட வரலாற்றில் இது ஒன்று தான். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போய் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருக்காங்க கோயம்புத்தூரில். நல்லா எழுதிட்டு இருக்காங்க, பேப்பர் நல்லா இருக்குது, இந்த வாட்டி எனக்கு ஒரு வேலை கிடச்சிரும், நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுவோம், நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி குடும்பத்துக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சி போனவங்களோட எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அப்படியே கையை பிடிச்சோமா எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சுமா, ரொம்ப சாரி அப்படின்னு சாரி சொன்னாங்க கூட எனக்கு தெரியல, பிடிச்சி வெளியே கொண்டு போய் விட்டுட்டாங்க. அந்த 2 இடத்துல பண்ணதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது வந்து என்ன தெரியுது, நிர்வாகம் சுத்தமாக வேலை செய்யலை. இது டிஎன்பிஎஸ்சி மேலே தப்பா இல்லை அரசாங்கத்து மேலே தப்பான்னு தெரியலை. நான் வந்து ஒரு நடுநிலை மனிதனாக தான் இங்கே நான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறவனுக்கு தான் ஒரு எக்ஸாம் எழுதணும்னு வழி தெரியும். ஏன்னா நான் பல எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன். அப்படிங்கும்போது ஒரு எக்ஸாமுக்கு நம்ம கஷ்டப்பட்டு முட்டி மோதி எப்படியோ வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் உள்ளே உட்காந்தப்போ சாரிப்பா எக்ஸாம் கேன்சல், இது என்ன, இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு எக்ஸாம் எழுதுகிறவனா, நான் நிறைய எக்ஸாம்ஸ் நான் எழுதிட்டுருக்கேன். ஒரு எக்ஸாம் எழுதுகிறவனா அது எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு அவ்வளோ கோவம் வரும். என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோடய அவ்வளோ நாட்கள் உழைப்பு, வருடங்கள் உழைப்பு கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த உழைப்பு ஒரு செகண்டில் வேஸ்ட்டாக போயிடும். இதுலேயும் குறிப்பிட்டு சொன்னால் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். ஏன்னா பெண்களுக்கு ஒரு 25 வயசில் நிறைய பேர் நான் பார்த்துட்ருக்கேன், 25 வயசு 28 வயசுலாம் வந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்குறாங்க. எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், அந்த ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களோட அந்த வைராக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது இந்த விஷயம். இது வந்து நம்ம எல்லோரும் வந்து கண்டிச்சே ஆகணும். காரணம் இது வந்து ஒரு முற்றிலும் ஒரு ஃபெயிலியர் தான் இது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம், ஒரு ஆஃபீஸர் லெவலுக்கான எக்ஸாம் போய் இந்த லட்சணத்தில் நடத்துனாங்கன்னா எப்படி? இது வேற தேதி வேற இன்னொரு நாள் சொல்லுவாங்களாமா தேதி, அது எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியாது. இப்போ கஷ்டப்பட்டு உழைச்சவங்களோட மைண்ட் செட் அப்படியே மாறி இருக்கும். அடுத்த வாட்டி எப்படி எழுதுவோம், அடுத்த வாட்டி இந்த மாதிரி தான் நடக்குமாங்கிற மென்டாலிட்டிக்கு அவங்க வந்துடுவாங்க. அவங்க எழுதுகிற அந்த நினைப்பே அவங்களுக்கு போயிடும். ஒழுங்காக எக்ஸாம் பண்ணணுங்கிற அந்த நினைப்பே அவங்களுக்கு போயிடும். எனவே இதை நம்ம கண்டிக்கணும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது வந்து என்ன பண்ணலாம்? இல்லைனா உங்களோட இப்போ நான் காமனாக பேசின மாதிரி உங்களோட காமன் கருத்து இருக்கும், அதை நீங்கள் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.